கொத்து வலையா மொத்தமா தூக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ மீனை தேட வேணாம், மீன் ஒன்ன தேடும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீ எப்ப வார்த்தையை விசுவாசிச்சு நான் வலைய போடுறேன்னு சொன்னியோ அப்ப நான் மலைக்குள்ள வாரேன்னு மீனும் சொல்லிருச்சு. அல்லேலூயா. இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? கடல்ல இருக்கிற மொத்த மீனும் அன்னைக்கு அந்த படகு வலது பக்கத்துல தான் இருந்துச்சு. இடது பக்கத்துல வலையில போட்டிருந்தா ஒரு மீனும் கிடைச்சிருக்காது. ஏன் அப்படின்னா, மொத்த மீனும் இவன் கீழ்படியதுக்கு முன்னாடி இவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த மீன்கள் கீழ்படிஞ்சிருச்சு. அல்லேலூயா. வலையை எடுத்து உம்முடைய வார்த்தை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போட்டான். இழுத்தா மீன் வலை வரல. இழுக்கிறாங்க வரல. சோர்ந்து போயிட்டாங்க. முதல்ல மீன் இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப மீனை இழுக்க முடியலன்னு. கடற்கரையில இன்னொரு படகு இருந்துச்சு. அந்த படகு என்ன படகு தான்? காலியான படகு தான். அந்த படகு யோவான் யாக்கோபுடைய செபதேயுனுடைய படகு. இந்த படகு யோனாவின் படகு, சீமோனுடைய படகு. யோனா அவங்க அப்பா பேரு. உள்ள இருக்கிறாங்க. 2 படகுமே எம்டியா இருக்குது. இந்த படகுல இயேசு உள்ள போன்ட்டாரு. மீனை இழுத்து பார்த்தா, இன்னும் நல்லா அந்த செய்தியை படிச்சு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு மேல படகு, படகுக்குள்ள மீனை இழுக்கிறதுக்கு பேதுருவும் பேதுனுடைய கூட்டாளிகளும் இழுக்கிறாங்க. பட் மேல வர முடியல. இப்பதான் அந்த கதையினுடைய ட்விஸ்ட பாக்குறோம். இயேசு என்ன சொல்றாரு? மீனை இழுக்கிறதுக்கு பேதுருவும் பேதுனுடைய கூட்டாளிகளும் இழுக்கிறாங்க. பட் மேல வர முடியல. இப்பதான் அந்த கதையினுடைய ட்விஸ்ட பாக்குறோம். இழுத்து பாக்குறாங்க, முடியல. அவங்க கையாட்டுறாங்க, ஐயா, ஏ யோவான், யாக்கோபு, இவன் ஒருத்தன் நேத்து நைட்டு இப்படிதான் மீன் பிடிச்ச கூட்டு போனா, ஒரு மீன் மாட்டல. இப்ப என்ன திரும்பவும் மீன் பிடிக்க கூப்பிடுறான். இழுக்க முடியலடா, வாங்க வந்துடுறேன் இன்னைக்கு பாடுறான்ட்டு கிளம்பி உள்ள போறாங்க. இவங்க தான் போயிட்டு மீனை அள்ளி எடுத்து 2 படகுகள் நிறைய நிரப்பினார்கள். ஃபுல்லா சொல்லுங்க, ஒரு வலை 2 படகு போட்டது. ஆனா உள்ள இருந்த மீன் கீழ்ப்படிஞ்சது, ஆசீர்வதிக்கப்பட்டது 2 படகு. ஏன் கர்த்தர் 2 படகை அனுப்பலன்னா, போயிருந்தா யாக்கோபு யோவான் சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆனா இப்ப சொல்லுவாங்க,